90 லட்சம் பேர் ஓட்டே போடல. விஜய்க்காக ஓட்டு போடணும்னு இதுவரைக்கும் ஓட்டே போடாதவங்க, அதாவது 18 வயது நிரம்பியும் 30 வயசு ஆனாலும் கூட இதுவரைக்கும் ஓட்டே போடாத ஒரு 2021 கம்பேர் பண்ணும் பொழுது 2020 கண்டிப்பா இது திமுகவுக்கு சரி. வணக்கம். தமிழ்நாட்டில் வரலாறு காணாத வாக்குப்பதிவு, 85% வாக்குப்பதிவு, ஃபர்ஸ்ட் டைம் இன் தி ஹிஸ்டரி இப்படிலாம் பேசப்படுது. உண்மையிலேயே இது வரலாறு காணாத வாக்குப்பதிவா? இது உண்மையிலேயே அதிகமா? இது உண்மையிலேயே புயலா, அலையா, இல்லை சலனமா அப்படின்னு பார்க்கலாம். அதாவது 85% ஓட் ஷேர் அப்படிங்கிறது உண்மையிலேயே பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா 90 லட்சம் பேர் ஓட்டே போடலை இந்த எலெக்ஷன்ல. 5,73,43,291 வாக்காளர்கள் இருக்கிறாங்க. இதுல ஓட்டு போட்டவங்க 4,83,89,578 பேர் தான். 89,53,713 பேர் ஓட்டே போடல. நியர்லி 90 லேக். 90 லட்சம் பேர் வாக்கு செலுத்தவில்லை. 85% ஓட் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத விட 90 லட்சம் பேர் ஓட்டு போடலைங்கிறது தான் பெரிய விஷயம். இதுதான் பார்க்கணும். இது ஜனநாயக கடமை. விஜயோட பேர் அலை வீசுது. எல்லாரும் வீட்டில இருந்து வெகுண்டெழுந்து வந்து ஓட்டு போடுறாங்க. பெண்கள், இளைஞர்கள், இதுவரை ஓட்டே போடாதவங்க எல்லாரும் வெகுண்டெழுந்து வந்து ஓட்டு போடுறாங்கன்னு சொன்னாலும் 85% தான் ஆயிருக்கு. 90 லட்சம் பேர் ஓட்டு போடலைங்கிறது இன்னுமே நம்ம இந்த வாக்குப்பதிவை சீரியஸா பண்ணலன்னு தான் அர்த்தம். பட் இது வரலாறு காணாத வாக்குப்பதிவு தான். இதுக்கு என்ன காரணம்? பல காரணங்கள் சொல்லப்படுது. முக்கியமா எஸ்ஐஆர், தேர்தல் ஆணையம் செய்த சிறப்பு வாக்காளர் சீரமைப்பு பணி. அதுல இறந்தவர்கள், ஏரியா விட்டு ஏரியா மாறினவங்க, அப்புறம் டபுள் ஓட்டு, இரட்டை பதிவுகள், ஊர்ல ஒரு ஓட்டு சென்னையில் ஒரு ஓட்டு வச்சிருக்கிறவங்க, இந்த மாதிரி ஓட்டுக்களை எல்லாம் நீக்கியது போக இருந்த ஓட்டுக்களை மட்டும் எடுத்திருக்கிறாங்க. அந்த மாதிரி கிட்டத்தட்ட நியர்லி 1 கோடி வாக்குகள் அந்த மாதிரி அகற்றப்பட்டிருக்கு. அதுக்கு பிறகு வந்த வடிகட்டின வாக்குகள், எக்ஸாக்டா டோர் டு டோர், வீட்டுக்கு வீடு இருக்கிற ஒரிஜினல் ஓட்ஸ் மட்டும் தான் இந்த கவுண்டிங்ல இருக்கு. அப்போ இந்த பர்சன்டேஜ் டிஃபரன்ஸுங்கிறத நம்ம அப்படிதான் பார்க்கணும். ஸோ அதனாலையும் இந்த எஸ்ஐஆருக்கு அப்புறம், சீர்திருத்தத்துக்கு அப்புறம் யாருக்கெல்லாம் ஓட்டு உண்மையிலேயே இருக்கோ, யாரெல்லாம் தங்களுடைய ஓட்டுக்களை நான் போட போறேங்கிறத அந்த ஃபார்ம் கொடுத்து ஃபில் பண்ணி ஊர்ஜிதப்படுத்திட்டாங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு. எஸ்ஐஆர் வந்து ரொம்ப முக்கியமான ரோல் பிளே பண்ணியிருக்கு. அவங்கவுங்க ஓட்டுக்களை ஊர்ஜிதப்படுத்தியிருக்கு. அதனால அந்த பர்சன்டேஜ் டிஃபரன்ஸ் தெரியுது. அண்ட் விஜய் உண்மையிலேயே ஒரு ஃபேக்டர் தான். விஜய்க்காக ஓட்டு போடணும்னு இதுவரைக்கும் ஓட்டே போடாதவங்க, அதாவது 18 வயது நிரம்பியும் 30 வயசு ஆனாலும் கூட இதுவரைக்கும் ஓட்டே போடாத ஒரு பெண்ணு, ஒரு ஆணு, ஒரு இளைஞர், இப்படி ஒரு வயசான அம்மா, இப்படி இது வரைக்கும் அரசியல் ஆர்வமே இல்லாம யாருக்கும் ஓட்டே போடாம இருந்தவங்க எல்லாம் ஓட்டு போட்டிருக்காங்க. அது விஜய் ஃபேக்ட். விஜய்க்காக ஓட்டு போடணும்னு வந்தவங்க இந்த செட்ல இருக்கிறாங்க. அதே போல கிளாம்பாக்கத்தில் அவ்வளவு கூட்டம், நிறைய பேர் ஊருக்கு முண்டி எடுத்துட்டு போனாங்க. அப்படின்னா கிளாம்பாக்கத்துக்கு வந்தாங்க ஒரு 20,000 பேர் 30,000 பேர் வந்தாங்கன்னா அவங்க எல்லாம் வெவ்வேறு ஊர்களுக்கு போறவங்க, வெவ்வேறு ஊர்களுக்கு வாக்கு செலுத்த போறாங்க. விஜய் ரசிகர்களா இருக்கலாம். அவங்கள பிரிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஊருக்கு ஒரு 5,000 பேர் வருவாங்க. ஒரு 40,000 பேர் இருக்காங்கன்னா ஒரு ஊருக்கு 2,000 3,000 அப்படிதான் பிரிச்சு பார்த்தா. கிளாம்பாக்கத்தில் 1 லட்சம் பேரே திரண்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 234 தொகுதியில் இருக்கு. 234 தொகுதிக்கும் அந்த 1 லட்சத்தை பிரிச்சிங்கன்னா ஒண்ணுமே இல்லை. ரொம்ப சொற்பமான கூட்டம் தான் அது. அதனால பெரும் அளவிலான வாக்காளர்கள் வாக்கு செலுத்திட்டாங்க அப்படின்னு பார்த்தா கணிசமான நபர்கள் வாக்கு செலுத்தியிருக்கிறாங்க. விஜய்க்காக வாக்கு செலுத்தியவர்கள், புதிதான வாக்காளர்கள், இதுவரைக்கும் ஓட்டு போடாதவங்க போட்டிருக்கிறாங்க. ஃபேக்ட் நடந்திருக்கு. 3வது ஆன்டி இன்கம்பன்சி, அரசாங்கத்தின் மீதான அதிருப்தி. இந்த அரசாங்கத்தில் சட்டம் ஒழுங்கு சரியா இல்லை, பாலியல் குற்றச்சாட்டுகள் அதிகமா இருக்கு, காவல்துறை செயல்பாடுகள் சரியா இல்லை, கஞ்சா போதைப் பொருட்கள் புழக்கம் அதிகமாயிடுச்சு, செலவுகள் அதிகமாயிருச்சு, மின்கட்டணம் அதிகமாயிருச்சு, அப்படிங்கிற பிரச்சனைகளால பொறுமிக்கிட்டு இருந்த பொதுமக்கள் தங்களோட வாக்குகளை செலுத்தியிருக்கிறாங்க. ஸோ
அந்த ஒரு காரணியும் இருக்கு. பேருந்துல ஆம்னி பேருந்துல வரும்போது கூட ஒரு பெண்மணி கணவர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுறாங்க லவுட் ஸ்பீக்கர்ல. நான் சாப்பாடா முக்கியம். வாங்க சீக்கிரம் வாங்க. நல்லா பார்த்துக்கலாம். முதல்ல ஓட்டு போடுவோம். நல்லவங்க ஆட்சிக்கு வரட்டும். முதல்ல ஓட்டு போடுவோம். வாங்க பிள்ளைங்கலாம் லைன்ல நிக்கிறாங்க. நீங்க சீக்கிரம் வாங்க அப்படின்னு பேருந்துல வந்துட்டு இருக்கிற கணவன்ட்ட சொல்றாங்க. அப்புறமா நல்ல ஓட்டு போட்டு நல்லவங்களுக்கு நல்லா ஓட்டு போட்டு எறா தொக்கு, மீனு எல்லாம் செஞ்சு சாப்பிடுவோம். நல்லா சாப்பிடுவோம் அப்படின்னு பேசிக்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு திருவிழா மாரி இந்த தேர்தல் நடந்திருக்கு. வெளிநாட்டுல இருந்து நெறைய பேர் ஓட்டு போடணும்னு வந்திருக்கிறாங்க. இதுவரைக்கும் ஓட்டு போடுவதற்கு ஆர்வமே இல்லாம இருந்தவங்க வெளிநாட்டுல இருந்து நெறைய பேர் வந்திருக்கிறாங்க. வெளியூர்ல இருந்து திரண்டு போயிருக்காங்க. பொங்கல், தீபாவளி போல திரண்டு போயிருக்கிறாங்க. அது உண்மை. சீரியஸ் பார்ட்டிசிபேஷன் இந்த இந்த டைம் நடந்திருக்கு. அது வந்து ஒரு பெரிய விஷயம். அரசியல்ல ஆர்வமே இல்லாம வீட்டுக்குள்ளேயே டிவி பார்த்துட்டு, சீரியல் பார்த்துட்டு இருந்தவங்க, ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்த இளைஞர்கள், சினிமா பார்த்துட்டு இருந்த இளைஞர்கள், நெட்ஃப்ளிக்ஸு, அமேசான் சொல்லி படம் பார்த்துட்டு இருந்தவங்க, அரசியல் பக்கம் திரும்பி இருக்கிறாங்க. அது ஒரு நல்ல மூவ். தன்னோட வாக்கை செலுத்துறது ரொம்ப சீரியஸான விஷயமா பார்க்கறது ஒரு நல்ல மூவ். வாக்குச்சாவடிகள்லயே அதை உணர முடிஞ்சது. வாக்குச்சாவடியில் இருக்கிற பணியாளர்களே அதை சொல்றாங்க. நிறைய பேர் வராங்க, இளைஞர்கள் வராங்க அப்படின்னு. கணிசமா டிவிக்கே யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்து ஓட்டு போட்டாங்கன்னு சொன்னாங்க. பட் என்னன்னா 2021 கம்பேர் பண்ணும் பொழுது 2026 ஓட்டு போட்டவர்களோட எண்ணிக்கை வந்து ஒரு 24 லட்சம் தான் அதிகமா இருக்கு. 2021 ஓட்டு போட்டவர்கள் 4,58,86,784. 2021 அதே 2026 இப்போ இந்த நடந்த தேர்தலில் போட்டது 4,83,89,578. ஸோ ஒரு 24 லட்சம் வாக்குகள் தான் வித்தியாசம். கடந்த 2024 தேர்தலை பாராளுமன்ற தேர்தலை கம்பேர் பண்ணும்போது 49 லட்சம் டிஃப்ரென்ஸ் வருது. ஸோ இளைஞர்கள் ஓட்டு இதுவரையும் ஓட்டு போடாதவங்க ஓட்டு போட்டிருக்கிறாங்க. அது வந்து ஒரு நல்ல ஆரோக்கியமான விஷயம். ஸோ இப்போ இந்த ஓட்டு பதிவு அதிகமானது யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம் அப்படின்னு நிறைய பேசப்படுது. திமுக ஆளுங்கட்சிக்கு எதிராக அமையும் அப்படின்னு ஒரு செட்டு, டிவிக்கே ஆட்சிக்கு வந்துடும் அப்படின்னு ஒரு செட்டு, ஏடிஎம்கே பற்றி ஒன்றும் பேச்சை காணோம், என்ன ஆகுமோ ஏதாகுமோ அப்படின்னு எல்லா பக்கம் ஒரே பீதி. ஏடிஎம்கே எல்லாம் பீதியில் இருக்கிறாங்க, வெளியே சொல்லலை. பட் கட்சி தலைமை வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறாங்க. இந்த தடவை எடப்பாடியார் தான் ஆட்சி அமைச்சிருவோம், நான் முதலமைச்சர் வந்துடுவேன் கான்ஃபிடென்ட்டாக இருக்காரு. பட் கட்சிக்குள்ளே இருக்கிறவங்க சில பேருக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் வரல. விஜய் ஆட்சிக்கு வந்துடுவாரோ அப்படின்னு தொண்டர்கள் மத்தியில் கொஞ்சம் இருக்குது. ஸோ இது யாருக்கு இது சாதகமாக அமையும்னா கண்டிப்பாக இது திமுகவுக்கு சாதகமாக அமையாது. டெஃபினெட்லி ஆளுங்கட்சிக்கு எதிராகத்தான் இந்த வாக்குப்பதிவு அமையும். ஆளுங்கட்சியை அகற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு எதிர்ப்பு மனநிலை கடுமையாக இருந்தால் தான் இவ்வளவு வாக்கு சதவீதம் வரும். ஸோ அது தமிழ்நாடு ஆல்ரெடி ப்ரூவன். எப்பெல்லாம் அதிகப்படியான வாக்குப்பதிவு நடக்குதோ அப்பெல்லாம் ஆளுங்கட்சி துரத்தி அடிக்கப்படும், புதிய கட்சி உள்ள வரும். ஸோ இது ஒரு ஃபேக்ட். இப்போ டிவிகே வருமா அப்படின்னா டிவிகேக்கு ஓட்டு போட்டவர்கள் இளைஞர்கள், இளம்பெண்கள், அப்புறம் கொஞ்சம் மாடரேட்டாக 40 to 50 இருக்கவங்களும் ஓட்டு போட்டிருக்காங்க. பட் அந்த ஓட்டு ரொம்ப கன்சல்டேட் பண்ணால் ஹெவிலி சீட்டை கன்வெர்ட் பண்ணுற அளவுக்கு தேருமா அப்படின்னா வாய்ப்பு குறைவு. இந்த போலிங் பர்சன்டேஜ் கம்பேரிட்டிவ்லி ஏடிஎம்கேக்கு சாதகமாக அமைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது மறுபடியும் அடுத்த வீடியோவில் இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம்.